வீடு தேடி ரேஷன் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 21 லட்சம் பேர் பயன்பெறுவர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பரவலாக கனமழை. திருவள்ளூர், ராணிப்பேட்டையிலும் காற்றுடன் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. அதிமுகவின் சட்டமன்ற தேர்தல் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும். உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தவேக மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி. 70 விழுக்காடு மாநாட்டு பணிகள் நிறைவு பெற்றதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்சி சரக DIG-யாக இருந்த வருண்குமார் சென்னை CBCID-க்கு மாற்றம். சுதந்திர தின தொடர் விடுமுறையை ஒட்டி சுமார் 2500 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர் சொல்பவர்களுக்கு ஏதுவாக தமிழக போக்குவரத்து துறை நடவடிக்கை. நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் டெட் தகுதி தேர்வு நடத்தப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து வரும் 18ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக அரசு ஊழியர்களிடம் கருத்து கேட்பு. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அறிவிப்பு. சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு குடும்பங்களுக்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. அலுவலகங்கள், வீடுகள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 110 அதிகாரிகள் ஆய்வு. வால்பாறை அருகே கரடி தாக்கியதில் புலம்பெயர் தொழிலாளியின் 6 வயது மகன் உயிரிழப்பு. வீட்டின் அருகே பால் வாங்க சென்றபோது நேர்ந்த சோகம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேரை கடித்து குதறிய தெருநாய். மக்கள் ஒன்றிணைந்து நாயை அடித்து கொன்றனர். வாக்கு திருட்டு குறித்து புகார் அளிக்க தேர்தல் ஆணையம் நோக்கி சென்ற ராகுல் காந்தி உட்பட 300 MPக்கள் கைது. பேரணியின் போது தடுப்புகளை தாண்டி குதித்த சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ். மக்களவையில் கடும் அமளிகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்ட புதிய வருமான வரி மசோதா. தேர்வுக்குழுவின் பெரும்பாலான பரிந்துரைகள் சேர்க்கப்பட்டதாக விளக்கம். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா உதவும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி உறுதி. டெல்லியில் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நடிகை மீரா மிதுன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தகவல். சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கு விசாரணைக்கு ஆஜரான நடிகர் ராணா டகுபதி. 4 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை. வீடு தேடி ரேஷன் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 21 லட்சம் பேர் பயன்பெறுவர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பரவலாக கனமழை. திருவள்ளூர், ராணிப்பேட்டையிலும் காற்றுடன் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி.
திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. அதிமுகவின் சட்டமன்ற தேர்தல் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும். உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தவேக மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி. 70 விழுக்காடு மாநாட்டு பணிகள் நிறைவு பெற்றதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்சி சரக DIG-யாக இருந்த வருண்குமார் சென்னை CBCID-க்கு மாற்றம். சுதந்திர தின தொடர் விடுமுறையை ஒட்டி சுமார் 2500 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர் சொல்பவர்களுக்கு ஏதுவாக தமிழக போக்குவரத்து துறை நடவடிக்கை. நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் டெட் தகுதி தேர்வு நடத்தப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து வரும் 18ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக அரசு ஊழியர்களிடம் கருத்து கேட்பு. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அறிவிப்பு. சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு குழுமங்களுக்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. அலுவலகங்கள், வீடுகள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 110 அதிகாரிகள் ஆய்வு. வால்பாறை அருகே கரடி தாக்கியதில் புலம்பெயர் தொழிலாளியின் 6 வயது மகன் உயிரிழப்பு. வீட்டின் அருகே பால் வாங்க சென்றபோது நேர்ந்த சோகம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேரை கடித்து குதறிய தெருநாய். மக்கள் ஒன்றிணைந்து நாயை அடித்து கொன்றனர். வாக்கு திருட்டு குறித்து புகார் அளிக்க தேர்தல் ஆணையம் நோக்கி சென்ற ராகுல் காந்தி உட்பட 300 MPக்கள் கைது. பேரணியின் போது தடுப்புகளை தாண்டி குதித்த சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ். மக்களவையில் கடும் அமளிகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்ட புதிய வருமான வரி மசோதா. தேர்வுக்குழுவின் பெரும்பாலான பரிந்துரைகள் சேர்க்கப்பட்டதாக விளக்கம். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உதவும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி உறுதி. டெல்லியில் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நடிகை மீரா மிதுன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தகவல். சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கு விசாரணைக்கு ஆஜரான நடிகர் ராணா டகுபதி. 4 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை.